but like infection starts within a body, you can't see it like that. Society, India, even the Christian world is slowly getting infected by this evil. ஒரு தொற்று நோய் என்பது முதலாவது உள்ளிருந்து ஆரம்பிக்கிறது, அது எளிதிலே வெளியே தெரிகிறதில்லை. அதுபோல சமுதாயமும் கடைசியாக கிறிஸ்தவ உலகமும் கூட இந்த தொற்று வியாதியினால் அது பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. It is secretly but definitely spreading like a disease all over the world. அது ரகசியமாக ஆனால் துரிதமாக இந்த முழு உலகத்திலும் அது பரவிக்கொண்டே இருக்கிறது. And it is part of this subtlety of this woman, of this secret organization. இந்த ரகசிய அமைப்போடு தொடர்புடையதான இந்த ஸ்திரீனுடைய திட்டத்தில் ஒரு பகுதியாய் அது இருக்கிறது. If something is not done quickly, we are going to lose many souls. We are going to lose many Christians. We are going to lose many of our young children. சீக்கிரத்தில் நாம் ஏதாகிலும் செய்யாவிட்டால் நாம் அநேக ஆத்துமாக்களை இழக்க வேண்டி இருக்கும். அநேக கிறிஸ்தவர்களையும் ஏன் நம்முடைய வாலிப பிள்ளைகளில் அநேகரையும் கூட நாம் இழக்க வேண்டி இருக்கும். So I'm going to speak a little about the porn industry. நான் ஆபாசத்துறையை பற்றி சற்று விரிவாக பேச விரும்புகிறேன். Today is about the people who are involved in making porn films. ஆபாசமான படங்களை தயாரிக்கிற அந்த துறையில் ஈடுபடுகிறவர்கள் இருக்கிறார்கள். Today, once upon a time, it was difficult to see a porn film. ஒரு காலத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆபாச படத்தை பார்ப்பது என்பது ஒரு அரிதான விஷயமா இருந்தது. But today, if you have a computer or if you have a cell phone, if you have an internet connection, it's very easy, it's freely available. ஆனால் இன்றைக்கோ உங்களுடைய கையிலே ஒரு செல்போன் இருந்தால் அல்லது உங்கள் கையிலே இணையதள தொடர்போடு கூடிய ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் நீங்கள் இலவசமாக அப்படிப்பட்ட படங்களை பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. You don't have to go seeking after it, it will come seeking after you. நீங்கள் அதை தேடி போக வேண்டியதில்லை, அது உங்களை தானாக தேடி வருகிறது. Now why I am speaking about this is this whore that we spoke about, that read about just now in Revelation 17. நான் இதை சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. நாம் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோமே, இந்த வேசி and this secret organization that wants to rule the world, உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற இந்த ரகசிய அமைப்பு, these are common in this fact that they are promoting this evil. இவர்கள் இரண்டு பேருக்குமே பொதுவான ஒரு காரியம் என்னவென்றால் இந்த ஆபாசம் என்கிற தீமையை அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள், அதை விளம்பரப்படுத்துகிறார்கள். For example, உதாரணமாக this porn film industry earns $12 billion a year. ஒரு ஆண்டில் இந்த ஆபாச படத்துறை 12 பில்லியன் டாலர்களை சம்பாதிக்கிறார்கள். Or in our language 12,000 crores of dollars. அல்லது நம்முடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் 12,000 கோடி டாலர். Sorry, 1,200 crores of dollars. 1,200 crores. 1,200 கோடி டாலர்கள். Now, after the internet came, இன்டர்நெட்டின் கண்டுபிடிப்புக்கு பிற்பாடு there should have been a great loss in that industry. இந்த துறைக்கு ஒரு பெரிய நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். Because so much of is free. ஏனென்றால் இணையதளத்தில் எல்லாமே இலவசமாக கிடைக்கிறது. But still it is flourishing. ஆனாலும் அந்த துறை அது மேலும் செழித்தோங்கிக் கொண்டே இருக்கிறது. What does that mean? அது அர்த்தம் என்ன? Secretly someone is funding it. ரகசியமாக யாரோ ஒருவர் அதற்கு நிதியுதவி செய்து கொண்டிருக்கிறார். Don't stop, go on. நிறுத்தாதே, நீ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. Why are they doing that? ஏன் அப்படி அவர்கள் செய்கிறார்கள்? Why should someone spend crores and crores to fund something that is so evil? தீமையான ஒரு காரியத்துக்கு உதவி செய்யும்படியா ஏன் ஒருவர் கோடி கோடியான ரூபாயை செலவழிக்க வேண்டும்? The reason is, when people become prey to sin, it is very easy to rule them. காரணம் இதுதான், ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையாகும் போது, அதற்கு இரையாகி போகும்போது அவர்களை ஆளுகை செய்வது மிகவும் சுலபமாக மாறிவிடும். That's why this antichrist is carrying this woman. அதனால் தான் இந்த அந்திகிறிஸ்து இந்த வேசியாகிய ஸ்திரீயை சுமந்து கொண்டு செல்கிறார். She is the one who attracts people, then traps people, then hands them over to the antichrist. இந்த ஸ்திரீதான் முதலாவது ஜனங்களை வசீகரித்து தன் பக்கமாய் இழுக்கிறாள்,
பின்பு அவர்களை தன் வலையில் அகப்படுத்துகிறாள், கடைசியில் அந்தி கிறிஸ்துவின் கையில் அவர்களை ஒப்படைக்கிறாள். Now let's see how the Bible proves this. வேதம் எப்படி இந்த கருத்தை நிரூபிக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். Coming back to Revelation chapter 17, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி வரும்போது we see how about this woman it is written there, the inhabitants of the earth, not just the kings of the earth, all the citizens of the earth have been made drunk with the wine of her fornication. பூமியின் ராஜாக்கள் மாத்திரமல்ல, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Read that verse please. Revelation chapter 17 and verse 2. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தின் தமிழில் முதல் வசனம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. With whom the kings of the earth have committed fornication, and the inhabitants of the earth have been made drunk with the wine of a fornication. Here we read of the word fornication. இங்கே வேசித்தனம் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். You know what is the original Greek word for that word? இந்த வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே பயன்படுத்தப்படுகிற மூல பதம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? It's the word porneia. அந்த வார்த்தை போர்னியா. It's from that word that porn or pornography comes. அந்த வார்த்தையிலிருந்து தான் போன் அல்லது போர்னோகிராஃபி என்று சொல்லப்படுகிற ஆபாசம் வருகிறது. So this woman is the one who's promoting all this. இதை விளம்பரப்படுத்துகிற முன்னிலைப்படுத்துகிறவள் இந்த ஸ்திரீயாக இருக்கிறாள். It is this Jezebel spirit that is called the whore that is promoting all this. வேசி என்று அழைக்கப்படுகிற இந்த யெசபேலின் ஆவிதான் இதை முன்னிலைப்படுத்துகிறது. Now if you look at the next verse, verse 5, 5ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும்போது we read that on her forehead, on the forehead of this woman is a letter, is a words written there, Mystery Babylon the Great. இந்த ஸ்திரீயுடைய நெற்றியில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, அது ரகசியம் மகா பாபிலோன். Keep that in mind. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். There was a place called Babylon. பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடம் இருந்தது. Even today there is a place called Babylon. இன்றைக்கும் பாபிலோன் என்று அழைக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. The capital of Iraq is Baghdad. ஈராக் தேசத்தின் தலைநகரம் பாக்தாதாக இருக்கிறது. 85 kilometers south of Baghdad is Babylon. பாக்தாதுக்கு தெற்கே 85 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பாபிலோன் பட்டணம் இருக்கிறது. But this is not that Babylon, this is Mystery Babylon. இங்கே குறிப்பிடப்படுகிற பாபிலோன் எழுத்தின்படியான அந்த பாபிலோன் அல்ல, இது மகா பாபிலோன், ஒரு ரகசியமா இருக்கிறது. So that means this is a spiritual Babylon. அதோட அர்த்தம் என்னவென்றால் இது ஒரு ஆவிக்குரிய பாபிலோனாக இருக்கிறது. You know what is the meaning of the word Babylon? பாபிலோன் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? The word Babylon means gate of the gods. Gate of the gods. தேவர்களின் வாசல் என்பதுதான் அந்த பாபிலோனின் அர்த்தமாக இருக்கிறது. The word Babylon means gate of the gods. பாபிலோன் என்ற வார்த்தையின் அர்த்தம் அது தேவர்களின் வாசல். So now this is on her forehead. இது இவளுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. What does that mean? அதோட அர்த்தம் என்ன? What this woman promotes becomes the gate of the gods. இந்த ஸ்திரீ எதை முன்னிலைப்படுத்துகிறாளோ, எதை விளம்பரப்படுத்துகிறாளோ, அது தேவர்களின் வாசலாக மாறிவிடுகிறது. So when she promotes these kinds of obscene, vulgar films, and a person goes and launches enters into such a website, that website becomes a gate of the gods. இந்த ஸ்திரீ இப்படி ஆபாச படங்களை, முறையற்ற படங்களை முன்னிலைப்படுத்தும் போது, ஒரு நபர் அந்த இணையதளத்துக்குள் பிரவேசித்து அதை பார்க்க துவங்கும் போது அவன் தேவர்களின் வாசலுக்குள்ளே செல்லுகிறான். In other words, மறுவார்த்தையில், in simpler language, தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், any person watching vulgar films is opening the gate through the internet or through the computer or through the cell phone for demons to attack your house and your life. ஆபாசமான படங்களை பார்க்கிறதான ஒரு நபர் தன்னுடைய கதவை திறந்து அசுத்த ஆவிகள் இன்டர்நெட்டின் மூலமாக தன்னையும் தன்னுடைய வீட்டையும் தாக்குவதற்கு அவன் வழி திறந்து கொடுக்கிறான். Now some people may ask, why this topic in this place? இந்த இடத்தில் இந்த காரியத்தை ஏன் பேசுகிறோம் என்று சிலர் கேட்கலாம். It's a weapon of Satan for the last days. கடைசி நாட்களில் சத்ருவின் ஒரு ஆயுதமாக இது இருக்கிறது. Now outside nobody will say anything. Outside everyone looks clean.
வெளியரங்கமாக யாரும் எதுவும் சொல்லுகிறது எல்லாரும் நல்லவர்கள் போல் சுத்தமானவர்கள் போல் இருக்கிறார்கள். But I'm going to give you some statistics now. ஆனால் இப்பொழுது சில தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். People are using the internet all the time, isn't it? ஜனங்கள் இன்றைக்கு அதிகமாக இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறார்கள், அப்படிதானே? And you have search engines to search in the internet for different things like Google and so on. இந்த கூகுள் போன்று பல்வேறு தேடுதல் இணையதளங்கள் இருக்கிறது. இதை வைத்து நாம் இன்டர்நெட்டில் நமக்கு என்ன வேண்டுமோ அதை தேடிக் கொள்ளலாம். Every second people are typing something on that to search for something. அந்த தேடுதல் இணையதளத்தில் தங்களுக்கு தேவையானதை தேடிக் கொள்ளும்படியாக ஜனங்கள் அந்த தாங்க எதை தேடுகிறார்களோ அந்த வார்த்தையை அதிலே டைப் பண்ணுகிறார்கள். Now listen. கவனியுங்கள். Every second, ஒவ்வொரு வினாடியும் an average of 372 people are typing something which only adults should look for. ஒரு வினாடிக்கு 372 முறை பெரியவர்கள் மாத்திரமே தேடக்கூடிய சில காரியங்களை அவர்கள் அங்கே தட்டச்சு செய்கிறார்கள், டைப் பண்ணுகிறார்கள். 372 people, users. ஒரு வினாடிக்கு 375 பேர் அப்படி தேடுகிறார்கள். Every second, imagine that. ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் அப்படி தேடுகிறார்கள். And imagine how many people all around the world are going into wrong sites. யோசித்து பாருங்கள், முழு உலகத்திலும் எத்தனை பேர் தவறான இணையதளங்களுக்குள்ளே செல்லுகிறார்கள். Put it in another way. மறு வார்த்தையில் an average of 28,258 people are watching these films or something related to this every second. ஒவ்வொரு வினாடியும் ஏறக்குறைய 28,258 பேர் இப்படிப்பட்ட படங்களை அல்லது இதோடு தொடர்புடைய காரியங்களை பார்க்கிறார்கள். Every second. ஒவ்வொரு வினாடியும். So just imagine the evil that is taking place in this world. இந்த உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதான இந்த தீங்கை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். Now in America, அமெரிக்காவில் recently a survey was taken. இப்படி ஒரு கருத்து கணிப்பு சமீபத்தில் எடுக்கப்பட்டது. And it was observed that 70% Christians admitted that in some way or the other they have become addicted to this. இந்த குறிக்கப்பட்ட காரியத்துக்கு தாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அடிமையாகி விட்டதாக 70% கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். So it's not something that you will see outside or know outside. இது ஏதோ வெளி உலகத்தில் அறியப்படுகிற அல்லது செய்யப்படுகிற காரியம் என்பது அல்ல. But it is something that is secretly like a boil, like starts within the body, is slowly corroding human beings and even Christians. எப்படி ஒரு புண் முதலாவது உள்காயமாக தோன்றி அது முழு சரீரத்தையும் அரிக்கிறதோ அதுபோல இது இன்றைக்கு கிறிஸ்தவர்களையும் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறது. A person watching these things is inviting demons into his life and into his home. இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கிற ஒருவர் தன்னுடைய வீட்டிற்கும் தன்னுடைய இருதயத்துக்குள்ளும் பிசாசுகளை வரவழைக்கிறார். He is opening the gate for Babylon, for gate of the gods. பாபிலோனுக்கு தன்னுடைய கதவை திறந்து கொடுக்கிறார். தேவர்கள் தனக்குள் வரும்படியாக கதவை திறந்து கொடுக்கிறார். Now it's very easy for Satan to take control of you. இப்படி என்றால் சாத்தான் உங்களை ஆளுகை செய்வது அவனுக்கு மிகவும் லகுவான காரியமாக இருக்கும். So we are living in such evil times. இப்படிப்பட்ட தீமையான நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். This has become a quick enslaving tool for the adversary. சத்துருவுக்கு இது எளிதில் மனிதர்களை அகப்படுத்தக்கூடிய அடிமைப்படுத்தக்கூடிய கருவியாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. The people who want to rule the world are using this kind of dirty things to corrupt man's mind because they know that they can easily hand over the world to Satan. உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி இருக்கிற இவர்கள் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை, முறையற்ற காரியங்களை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் ஜனங்கள் இதற்கு அடிமைப்பட்டால் அவர்களை எளிதில் சத்ருவின் கையில் ஒப்படைக்கலாம். I was listening one day to the testimony of a woman who was an actress in this industry. இந்த துறையில் நடித்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரி, அவர்களுடைய சாட்சியை நான் ஒரு நாள் கேட்டேன். She accepted Jesus later on. பிற்பாடு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். She said when she went to act the first day into that house, அந்த வீட்டுக்குள் சென்று முதல் நாள் அவர்கள் அதிலே நடிக்க சென்றபோது she said she could feel demons in that room. அந்த வீட்டில் அந்த அறையில் பிசாசுகள் இருந்ததை தன்னால் உணர முடிந்ததாக அவர்கள் சொன்னார்கள். She knew that there was an evil presence there. அங்கே ஒரு தீமையான ஒரு சமூகம் இருந்ததை அவர்கள் உணர்ந்ததாக சொன்னார்கள். But still she went on because she wanted money.
அவர்களுக்கு பணம் தேவையா இருந்தபடினாலே அவர்கள் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்தார்கள். But Jesus brought her out of the clutches of that evil. ஆனால் அந்த தீமையின் பிடியில் இருந்து இயேசு அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். All over the world people are opening rooms to demons in their houses or in their societies. முழு உலகத்திலும் ஜனங்கள் தங்கள் சமுதாயத்திலும் வீடுகளிலும் சாத்தானுக்கு தங்களுடைய கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறார்கள். Darkness shall cover the earth and gross darkness will cover the people. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். People are secretly falling prey to the adversary. சத்துருவுக்கு ரகசியமான விதத்தில் ஜனங்கள் இரையாகி கொண்டே போகிறார்கள். This Satan is cunningly taking control of the masses. இந்த சாத்தான் ஜனங்களை தந்திரமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான்.